தமிழர் பண்பாடு நாறிப்போய் உள்ளதாக கூறியுள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், இதை வெளிப்படையாக சொன்னால் நான் பெண்களை அவமானப்படுத்திவிட்டேன் என கூறுவதாகவும், விஜயின் கல்வி விருது விழாவில் வந்த மாணவர்கள் குறித்து நான் பேசவில்லை என தனது சர்ச்சை பேச்சுக்கு வேல்முருகன் மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய சமுதாய சூழலை பற்றி பேசினால் மடைமாற்றம் செய்யப்படுவதாகவும் வேல்முருகன் கூறியுள்ளார். இந்த தமிழ் சமூகத்தின் இன்றைய பெண்கள், இளம் பெண்கள் வெறும் ஒரு லைக், ஷேர், ரீல், ஷார்ட்ஸ், யூடியூப்ல பல பேர் பார்க்கணும், அதன் மூலமாக காசு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் ஆடைகளை அவிழ்த்து காட்டி இளைய தலைமுறையை சீராக்குகிறார்களே, இவர்கள் வேறு தொழிலை செய்து விடலாம் என்று ஒரு ஆதங்கத்தில் சொன்ன வார்த்தையை பிடித்து வைத்துக் கொண்டு உடனே வேல்முருகன் பெண்களை பாலியல் ரீதியோடு ஒப்பிட்டு விட்டார். பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்தி விட்டார். பெற்றோர்களை அவமானப்படுத்தி விட்டார். பெற்றோர் என்கிற பெயரில் டிக்டாக்கில் விபச்சாரம் செய்கிற பெற்றோரை சொன்னேனே தவிர தமிழ்நாட்டில் படிக்கிற எந்த பெற்றோரையும் நான் சொல்லவில்லை. இன்றைய தமிழ் சமூகத்தின் அவலத்தை குறித்து நாங்கள் பேசத் தொடங்கினால் மடைமாற்றம் செய்யப்படுகிறது. பேசுபொருளாக வேறொன்று முன்வைக்கப்படுகிறது.